ஒரு இன்டர்வியூல ப்ராப்பரா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறது. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஒரு இன்டர்வியூல நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சொல்றதை தாண்டி இன்டைரக்டா நிறைய விஷயத்தை அது கன்வே பண்ணும். சம்டைம்ஸ் இன்டர்வியூல அடுத்து உங்களுக்கு கேட்க போற क्वेश्चंस நீங்க சொல்ற செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து டிசைட் ஆகும். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேரும் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்குறது, அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் சொல்றேன். வெல்கம் டு இன்டர்வியூ இன்சைட்ஸ் பார்ட் 8. ஃப்ரெஷரோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல உங்க நேம், நீங்க என்ன கிராஜுவேஷன் பண்ணீங்க, உங்க ஃபைனல் இயரோட ப்ராஜெக்ட் என்ன, அதோட எய்ம் என்ன, அதோட ரிசல்ட்ஸ் என்ன, நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க, அந்த கோர்ஸ்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அதோட எய்ம் என்ன, அதோட ரிசல்ட் என்ன, உங்களோட கெரியர் கோல்ஸ் என்ன, இது மட்டும் தான் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் உங்களோட நேம், உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்க கரண்டா ஒர்க் பண்ற ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது மட்டும் தான். ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் நீங்க போன இன்டர்வியூக்கு நீங்க கரெக்டான ஆளா இல்லையான்னு டிசைட் பண்ற ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி ஷார்ட்டா செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுல உங்களுக்கு ரெண்டு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. உங்க செல்ஃப் இன்ட்ரோ ஷார்ட்டா இருக்கறனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்க மாட்டீங்க. நிறைய பேர் செல்ஃப் இன்ட்ரோவை ரெண்டு பக்கத்துக்கு மனப்பாடம் பண்ணி நடுவுல மறந்து போய் ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் வர क्वेश्चंस எல்லாமே சொதப்புவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்க உங்களுக்கு வராது. செகண்ட், நீங்க ஷார்ட்டா தேவையான மேட்டர் மட்டும் சொல்லும்போது யூ வில் சவுண்ட் மெச்சூர். ஏன்னா மெச்சூரான ஆளுங்க நிறைய பேச மாட்டாங்க, ஷார்ட்டா தான் கன்வே பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த மாதிரி ஷார்ட்டா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ஓகே ஹி இஸ் a matured candidate அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோல தேவையே இல்லாத விஷயங்கள், சொல்லக்கூடாத விஷயங்கள் சில இருக்கு. அதை சொல்லி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்னன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன்.